ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு கிரீன் சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு பாலக்கீரைய நல்லா க்ளீன் பண்ணி, இந்த மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே வந்துட்டு சட்டி வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுருந்தேன். அது கொதிக்கும்போது இந்த பாலக்கீரைய தூக்கி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சட்டியில வந்து எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் வெங்காயம் நான் பெரிய சைஸ் வெங்காயமா 1 போட்டிருக்கேன். 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/2 கேஜி வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. நான் வந்துட்டு மிளகாய்த்தூள் சும்மா கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் அதனால். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் மூடி போட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் பேஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலக்கீரையை போட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் போட்டு ஒரு 4 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முக்கால்வாசி சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு உப்பு பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விடணும். சுண்டிட்டு வரணும் நல்லா எண்ணெய், அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடணும். வந்துருச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்திக்கு, ரொட்டி, இடியாப்பம், சாதம்க்கும் சூப்பராக இருந்தது. தோசைக்கெலாம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.